போன ஜெபத்தில் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அதை நம்ம உணர்வுபூர்வமாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அவர் நம்மளை நேசிக்கிறது மட்டும் இல்லை, நாமும் அவரை நேசிக்க வேண்டும் என்று அவரை தான் முதல்ல ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக அவரை நேசிக்கணும்னு அவர் என்ன செய்கிறார், நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அது ஒரு நல்ல எதிர்பார்ப்பு தான் இல்லையா, அது தவறு கிடையாது இல்லையா. நம்மை மிகவும் நேசிக்கிற தேவன் நாம் அவரை தான் மிக அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கிறார். பாருங்க, அது கூட அவருடைய நன்மைக்காக அல்ல, நம்முடைய நன்மைக்காக. நாம் அவரை நேசிக்க நேசிக்க அவருடைய அந்த அன்பின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் அனுபவிக்க முடியும். உண்மையிலே நான் அனுபவிச்சுட்டே இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். பாருங்கள், நேற்று நைட்டு கூட பாருங்கள், நைட்டு படுத்திருந்தேன், திடீர்னு எனதோ ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏதோ ஊர்ன மாதிரி இருந்துச்சு, ஒரு பெரிய பூரா கடிச்சிருச்சு. நைட்டே தூக்கலாம் போச்சு. என்ன செய்யுதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருந்தது பாருங்கள், படபடப்பாக இருந்தது. அப்போயே உட்காந்து அந்த பாடல் தான் பாடி தேவனை நான் ஆராதிச்சுட்டே இருந்தேன். என்னடா இப்படி தூக்கமே போச்சு அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் சரி நம்ம அவரை ஆராதிப்போம், அவரை நேசிப்போம் அப்படின்னு அவரோடு பேசி அவரை நேசித்து அப்படியே இருக்கிறோம் பாருங்கள். அப்படியே அந்த படபடப்போ எல்லாம் சரியாகி அப்படியே கொஞ்ச நேரம் மறுபடியும் தூங்க ஆரம்பித்தேன். எதுக்கு இதை சொல்கிறேன், நம்முடைய சின்ன சின்ன விஷயத்துலையும் நம்மை சரி செய்து நம்மளை நல்லா ஆக்கணும்னு அவர் ரொம்ப விரும்புகிறார். பாருங்கள், நம்ம பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறோம், பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளைங்களும் நம்ம இடத்துல அன்பாக இருக்கணும், நம்ம கூட இருக்கணும், நம்ம சொல்கிறத கேட்கணும், நம்ம கூட அரவணைப்போடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் இல்லையா. பாருங்கள், நல்ல தகப்பன் தேவன் அவர் நம்ம இடத்திலும் அதை எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்கிறாரு, அவரை நேசிக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது, அதுக்காக தான் எதிர்பார்க்கிறார். அவருடைய நன்மைக்காக எதிர்பார்க்கல, நம்முடைய நன்மைக்காக எதிர்பார்க்கிறார். நாம் நல்லா இருக்கணும்னு அவர் ரொம்ப விரும்புகிறார். எந்த அளவுக்கு விரும்புகிறார் தெரியுமா, நான் சொன்னேன் இல்லையா, பூச்சி கடிக்கிறது கூட நம்மளை பாதிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு விரும்புகிறார். நம்ம பிள்ளைங்களை எந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாக்கிறோம், எறும்பு கூட கடிக்கக்கூடாதுன்னு பாதுகாக்கிறோம் இல்லையா. பாருங்கள், தேவன் அந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நம்ம எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். பாருங்கள், சில நேரம் நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ அவர் ரொம்ப விரும்புகிறார். சில நேரம் நம்ம கூட ஒரு குறிப்பிட்ட லெவலில் செட்டில் ஆகிடும், ஆனால் அவர் நம்மை ரொம்ப நல்லா ஆகணும்னு ரொம்ப அதிகமாய் விரும்புகிறார். சரி, நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம், நாம் அவரை அதிகமாய் அவர் நம்மை நேசிக்கிறார் என்கிறத உணர்வுபூர்வமாக அனுபவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேறு எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம், எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு முன்னேறி செல்வோம் அப்படின்னு சொன்னேன். அதனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு தைரியமான நம்பிக்கை, நமக்கு நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு இன்னொரு காரியத்தை, அதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, என்ன சொல்கிறார் இங்கே, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார், தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். பாருங்க, இந்த வேத வசனத்தின் மூலமா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்த காரியம், தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்றத நம்ம நிறைய நேரத்தில் உணர்வு பூர்வமாக அனுபவிக்க முடியல தெரியுமா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்மளை ஏதோ ஒரு காரியம் தடுக்குது, ஏதோ ஒரு காரியம் நம்மளை குற்றப்படுத்துது. பாருங்க, பிசாசு நம்மளை என்ன செய்கிறான், குற்றப்படுத்துகிறான். இல்லைன்னா மனிதர்கள் குற்றப்படுத்துகிறார்கள், இல்லைன்னா மதத்தை பின்பற்றுகிறவர்கள் நம்மை குற்றப்படுத்துகிறார்கள். அந்த குற்றப்படுத்துறதுனால என்ன பண்றோம், குற்ற மனசாட்சியினால கூனி குறுகி போய் தேவன் என்ன நேசிக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகமே நமக்குள்ள வந்துருது பாருங்க. அதனாலதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது ரொம்ப அற்புதமான வசனம் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார், தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களா, அவருக்கு முன்னாடி நின்று தைரியமா பேசுறதுக்கு, அவருடைய அன்பை அனுபவிக்கிறதுக்கு, நாம் அவர் அன்பு கூறுவதற்கு நம்மை தகுதி உள்ளவரா யார் ஆக்குனது, தேவன் தான் ஆக்குனாரு. நம்மளை குற்றம் சாட்டணும்னா அதுக்கு தகுதி ஒரே ஒரு நபருக்கு தான் இருக்குது, அது யாரு, தேவன், நம்முடைய தகப்பன், அவருக்கு மட்டும் தான் இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, நான் ஒன்னும் குற்றம் சாட்ட போறது இல்லை. ஆனா பல நேரத்துல நாம என்ன செய்யறோம், இந்த குற்ற உணர்வை தான்
அனுபவிக்கிறோம். எப்படி இது நடக்குதுன்னா பாருங்க, யோபுவினுடைய கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யோபு 1வது அதிகாரத்தில் வாசிச்சோம் அப்படின்னா, தேவபுத்திரர் கூடியிருக்கையில சாத்தானும் தேவதூதர்கள்லாம் கூடியிருக்கிறாங்க தேவ சமூகத்தில். சாத்தானும் அங்கே வந்து நிற்கிறான். எதுக்கு வந்து நிற்கிறான்? யோபுவை குற்றஞ்சாட்டும்படியாக வந்து நிற்கிறான். யோபுவின் மேல பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். அதனால என்ன ஆகுது பாருங்க, அந்த பழைய உடன்படிக்கையின் நாட்கள்ல பிசாசு தேவனுடைய சமூகத்துல வந்து அங்கே நின்று மனிதர்களை குற்றஞ்சாட்டக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஏன் இருந்தது? ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஆதாம் ஏதேன் தோட்டத்துல தேவனுக்கு விரோதமாய் பிசாசின் பேச்சை கேட்டு பாவம் செய்தான் இல்லையா? அந்த நேரத்துல மனிதன் தனக்கு இருந்த மனிதன் தான் தேவனுக்கு முன்பாக எப்போது நிற்கலாம். தேவன் மனிதனோடு உலாவி கொண்டிருந்தார், தினமும் பேசி கொண்டிருந்தார். அந்த ஒரு நிலைய இவன் பிசாசுக்கு தார வாத்துட்டான் பாருங்க. இப்ப இவன் போய் என்ன பண்றான்? மனிதர்களை ஒவ்வொரு நாளும் போய் குற்றப்படுத்துறது. யோபு மட்டும் இல்ல, பல பேரை குற்றப்படுத்திருப்பான் பாருங்க. நமக்கு யோபு பத்தி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கிறோம், அவன் நாள்தோறும் இரவும் பகலும் சகோதரர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவனே அவன் பேரை சொல்றாரு. அப்ப அவன் என்ன பண்றான்? குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். தேவனுக்கு முன்பாக வந்து நின்று எப்போ பார்த்தாலும் குற்றப்படுத்திட்டு இருக்கிறான். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், முதல் ஆதாம் செய்த பாவத்தினால பிசாசு வந்து குற்றப்படுத்துவதற்கு ஏதுவானது. ஆனால் 2ஆம் ஆதாம் என்ன செய்தார்? அந்த குற்றம் சாட்டுதலை எல்லாம் நீக்கும்படியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த பரலோகத்திலும் இரத்தத்தை தெளித்து அந்த இடத்தையும் பரிசுத்தமாக்கினார். இப்ப பிசாசு வந்து அங்க நிக்கவே அவனுக்கு தகுதியே கிடையாது பாருங்க. எந்த விதத்திலையும் அவன் அங்க வந்து என்ன செய்ய முடியாது, நிக்கவே முடியாது. அந்த தகுதியை அவன் என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான். அதை தேவன் உரிந்து விட்டார் பாருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் முதல் வாசிக்கிற பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. 2ஆம் ஆதாம் வந்து என்ன பண்ணாரு? 1ஆம் ஆதாம் பாவம் பண்ணிட்டான், எல்லாம் எடுத்து போட்டான், பிசாசு குற்றப்படுத்திட்டே இருக்கிறான். பாருங்க, நமக்கு வந்து நடக்குது, நம்மளையும் குற்றப்படுத்துறான் இல்லையா? நீ சரியில்லை, நீ என்ன அவ்வளோ ஒழுங்கா? ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க. எபிரேயர் 9:22, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பாருங்க, அப்ப தேவன் என்ன, இப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு? வந்து அவருடைய இரத்தத்தை பரலோகத்தை தெளித்து சுத்திகரித்து பிசாசு அங்கே வந்து குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவில்லாமல் ஆக்கிவிட்டார். அப்ப இனிமேல் வந்துட்டு பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்திட்டே இருக்க முடியாது பாருங்க. அப்ப இன்னைக்கு யார் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறார்? யோபு வாழ்க்கையில நடந்த மாதிரி பிசாசுவே முன்னாடி நின்றுட்டு குற்றப்படுத்திட்டு இல்லை. இன்னைக்கு இயேசு நமக்காக பிதாவினுடைய சமூகத்தில் நின்றுட்டு எப்போது என்ன பண்றாரு? குற்றப்படுத்தல, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே ரோமர் 8:34 வாசிக்கிறோம், 33 வாசிச்சோம் இல்லையா? 34 சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குது பாருங்க. இதை தான் நாம் பெரிதாக எண்ண வேண்டும். ரோமர் 8:34 சொல்றாரு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு குற்றப்படுத்தி யார் உனக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க முடியும்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்ப இயேசு என்ன பண்றாரு? இப்ப பிசாசு அங்க நின்றுட்டு இல்ல, இயேசு நமக்காக பிதாவின் வலது வாரிசத்துல நிற்கிறார், நமக்காக தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப யோபுவுக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் நடக்க முடியாது பாருங்க. யோபு கூட தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த கஷ்டத்தின் மத்தியில அவன் சொல்லுகிறான், எனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமா இருக்குமே, என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு புலம்புறான் பாருங்க. ஆனா இன்னைக்கு நாம புலம்ப வேண்டிய நிலையில இல்லை. நமக்கு ஒரு நல்ல மத்தியஸ்தர் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தரும் ஒருவரே, மனிதனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அப்படின்னு 1 தீமோத்தேயு 2:5 நாம வாசிக்கிறோம். அப்ப தேவன்
எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையில நம்மளை இன்னைக்கு வச்சிருக்காரு பாருங்க. நிறைய பேர் பழைய உடன்படிக்கை நாட்களில் வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. மோசே கூட இல்லை இயேசு இருந்தபோது தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதை விட ஒரு மேலான நிலையில, அற்புதமான நிலையில நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்மை பிசாசு என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் குற்றப்படுத்தவே முடியாது. பிசாசு தேவன் கிட்டவே வர முடியாது. ஆனாலும் இன்னைக்கு நாம நிறைய நேரத்துல ஏன் இந்த மாதிரி காரியத்தை அனுபவிக்கிறோம் பாருங்க. ஏதேன் தோட்டத்துல அங்க அவன் ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக பிசாசு என்ன பண்றான், சர்ப்பத்துக்குள்ள புகுந்து வெளியில இருந்து ஏவாளை முதல்ல ஏமாத்துறான் இல்லையா. ஏவாள் என்ன செய்யறான், வெளியில இருந்து ஏமாத்துறான். ஏமாத்தி ஏவாள் மூலமாக ஆதாமை ஏமாத்துறான். ஆதாம் அந்த பாவத்தை செய்கிறான், பழத்தை புசிக்கிறான், தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாம போகிறான். இதன் மூலமா என்ன தெரியுமா நடந்துச்சு, பிசாசு அந்த பாவம் அவர்களுக்குள்ளாக, மனிதனுக்குள்ளாக போய்விட்டது. அதான் வேதம் சொல்லுகிறது ரோமர் 5 ஒரு மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் உட்பிரவேசித்தது. அப்ப அந்த பாவம் வந்துட்டு பாருங்க மனிதனுக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நம்ம பாவிகள்னு சொல்றோம், எல்லாருமே ரட்சிக்கப்படணும்னு சொல்றோம், இயேசு ஏத்துக்கணும்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சரீரம் இன்னும் புதுசாகல, அந்த பாவ சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்துல பாவ ஆக்டிவேஷன்ல இருக்குது பாருங்க. அதனாலதான் நாம நம்முடைய சரீரத்தின் விருப்பத்தின்படி இயல்பு, இந்த ஐம்புலன்களின் ஆசையின்படி நம்ம நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்கணும் அப்படின்லாம் நமக்கு வேதம் சொல்லுகிறது. சரி, இது ஏன் சொல்றேன், ஏதேன் தோட்டத்துல வெளியில இருந்து குற்றப்படுத்திட்டே இருந்த பிசாசு இன்னைக்கு என்ன பண்றான், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டுட்டோம், இன்னைக்கு நம்மளை குற்றப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய மனதில் தவறான எண்ணங்களை போட்டு, நீ என்ன அவ்வளோ ஒழுக்கமா, நீ ரொம்ப கரெக்டாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், மனசாட்சியை கரைப்படுத்த பார்க்குறான், குத்தி காட்டிகிட்டே இருக்கிறான். நீ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சரியாக செய்யலை, ஒழுங்கா ஜெபம் பண்ணல, ஒழுங்கா பைபிள் படிக்கல, நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்துட்டியா பாரு, இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்ட இப்படின்னு சொல்லி குற்றப்படுத்திட்டே இருக்கிறோம் பாருங்க. இதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவன் நம்மளை நேசிக்கலையோன்னு நினைச்சிடறோம். யார மாதிரி, ஆதாம் ஏதேன் தோட்டத்துல பயந்து ஒளிஞ்சான் இல்லையா, என்ன சொல்லி பயந்து ஒளிறான் அவன், தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்துல கேட்டு நான் பயந்தேன். பாருங்க, அவர் கூப்பிடுறாரு, இவன் பயப்படுறான். அவர் ஒன்றும் தப்பு பண்ணல, அவர் ஒன்றும் கொல்றதுக்கு வரல, ஆனா இவனுக்குள்ள பயம் வந்துருச்சு. ஏன், ஒருத்தன் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு ஆதாம்கிட்ட, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாருன்னு கேட்கிறாரு. இவன் நான் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்றான். அப்புறம் சொல்றான், நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் அப்படின்றான் இல்லையா. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னவன் யார், உனக்கு அறிவித்தவன் யார், உனக்கு யாருப்பா சொன்னா நிர்வாணி, நீ நிர்வாணின்னு உனக்கு எவன் சொன்னான்னு கேட்கிறாரு. நான் நினைக்கிறேன் பிசாசு குத்திக்கிட்டே காத்துக்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பாவம் வந்தோடனே அது வேற விதமா ரியாக்ட் பண்ணுது பாருங்க, குழப்பி விடுது. இந்த பாவத்தினுடைய தன்மையே என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை இன்னும் மோசமாக்கி, பயப்பட வச்சு, கவலைப்பட வச்சு, நிம்மதி இலக்கை வச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லி நல்ல தேவனை விட்டு பிரிச்சு கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது தான் பாவத்தினுடைய தன்மையாக இருக்கிறது. இப்படிதான் குற்றப்படுத்தி தேவனை விட்டு என்ன செய்யுது, தூரமா கொண்டு வருது. ஆனால் நாம் அப்படி இருக்க வேண்டியது இல்லை. இயேசு ரத்தத்தை தெளித்து விட்டார். பிசாசு பரலோகத்துல போய் தேவனிடத்துல குற்றம் சாட்ட முடியாது. அது மட்டும் இல்ல, அவருடைய ரத்தத்தை நம்முடைய மனசாட்சியும் தெளித்திருக்கிறார். இப்ப மனசாட்சி சில நேரத்துல குற்ற உணர்வை அனுபவித்தா கூட அதை நம்ப வேண்டியதில்லை, தேவனுடைய வார்த்தையை நாம் பெரிதாக எண்ண வேண்டும். அது மட்டும் இல்ல, பிசாசுனுடைய எல்லா வல்லமையையும் அதிகாரத்தையும் சிலுவையிலே அவர் என்ன செய்து விட்டார், உரிந்து விட்டார். இன்னைக்கு அவனிடத்துல எந்த வல்லமையும் இல்லை. ஆனா திரும்ப திரும்ப என்ன பண்றான், ஒரே ஒரு விஷயம் பண்றான், ஏமாத்துறான். நல்லா என்ன செய்யறான், ஏமாத்துறான். நீ இன்னும் கரெக்டா இல்லை. ஏவாள் சொன்னா இல்லையா, இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவனை போல மாறிடுவீங்க. ஆனா ஏற்கனவே அவங்க தேவனை போலதான் இருந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான், நம்ம ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்னும் நம்ம அதிகமா அவர் பூரணமாக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆனா என்ன சொல்றான், நீ ஒன்றும் ஒழுங்கு கிடையாது, நீ சரி கிடையாது, நீ தேவனுடைய பிள்ளையே இல்லை, பாரு தப்பு பண்ணிட்டல, நீ தேவனுடைய பிள்ளையே இல்லை இப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தும் போது நமக்கு இருக்கிற நம்பிக்கை, தைரியம் என்ன செய்யுது, அற்று போய் விடுகிறது. சில நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்துடுது அப்படின்னா, நீ பண்ண தப்புனால தான் வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, கொஞ்சம் பலவீனம் ஆயிடுச்சுன்னா நீ ஏதோ பண்ணிட்டு அதனால தான் வந்துருச்சு. பாருங்க, நான் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், உனக்கு ஜெப குறைவு அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, நீ ஒழுங்கு பைபிள் படிக்கிறது இல்லை அதனால தான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க,
அதை சொல்லி குற்றப்படுத்திடுறாங்க. இதன் விளைவா என்ன ஆகுது? தேவனிடத்துல தைரியமா போக முடியல, அவருடைய அன்பை உணர முடியல. ஆனா அவர் நேசிச்சுட்டே தான் இருக்கிறார். நேற்று பார்த்தோம் இல்லையா? அவர் நம்மளை ரொம்ப நேசிச்சுட்டு இருக்கிறாரு. அதை நம்ம உணர்வு பூர்வமா அனுபவிக்க முடியாமையே போய்விடுகிறது. அதைத்தான் ஒவ்வொரு நாளும் பிசாசு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தப்பே பண்ணியிருந்தா கூட, ஒருவேளை பாவ சோதனையில சோதிக்கப்படலாம், இல்ல ஒருவேளை சோதனையில விழுந்தே போயிடலாம். நான் சொல்றேன், விழுந்தே போனாலும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், மறுபடியும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி வர வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஏன்? நாம ஒருவேளை தெரியாம விழுவோம்னு அவருக்கு தெரியும். அதனால என்ன பண்றாரு? தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஏற்கனவே நம்மை தொடர்ந்து சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அதுக்காக நீ அப்படியே பாவத்திலே இருந்து கொண்டு நம்மளை விட போறது இல்லவே இல்லை. பாருங்க, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல பாருங்க, நம்ம இடத்துல தவறு இருந்தா கூட நம்மளை திருத்தி சரி செய்து நம்மளை முன்னேறி போக வைக்கணும்ன்றதுலாம் அவர் கவனமா இருக்கிறாரே தவிர நம்மளை அப்படியே விடணும், குற்றப்படுத்தணும், போ ஒளிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்ற நிலைக்கு விடணும்னு அவர் விரும்புறதே இல்லை. ஏன்? அவர் நம்மை நீதிமான் ஆக்குகிறவர், நம்மளை குற்றப்படுத்துகிறவர் அவர் கிடையாது. அப்ப நான் சொல்றேன், தேவன் நம்மளை நீதிமான் ஆக்குகிறவராய் இருப்பாரானால் பாருங்க, அவர் தான் நம்மளை தண்டிக்க முடியும். தண்டிக்கிறதுக்கான அதிகாரம் எல்லாம் அவரிடத்துல தான் இருக்குது. தண்டிக்கணும்னா அவர் தான் தண்டிக்கலாம். ஆனா அவர் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றாரு. நம்மளை நீதிமான் ஆக்கிவிட்டார். உடனே கேள்வி கேட்கிறாரு, அப்ப வேற யார் குற்றப்படுத்த முடியும்? நான் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை, குறைவுகளை, தாழ்ச்சிகளை எதாவது சந்திச்சாலும் சரி, அந்த நேரத்துல ஏதோ ஒரு குறைவுனால தான், இல்லை என்கிட்ட குறை இருக்கிறதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது யோசிச்சு உங்களை நீங்களே குற்றப்படுத்திக்க வேணாம். மனதில் வருகிற எண்ணங்களை எடுத்துக்க வேணாம். எப்படி இருந்தாலும் சரி, தேவன் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை தம்முடைய இரத்தத்தை சிந்தி நீதிமானாக்கி இருக்கிறார். உங்களை யாருமே குற்றப்படுத்த முடியாத நிலைக்கு அவர் கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள் வைத்து விட்டார். பாருங்க, கிறிஸ்துவை யாராவது கையை நீட்டி இந்த பாவத்தை பண்ணிட்டேன்னு குற்றப்படுத்த முடியுமா? இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நான் சொல்றேன், நம் எல்லாரையும் தேவன் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வச்சுட்டு இப்ப சொல்றாரு, நான் இவர்கள் எல்லாரையும் நீதிமான் ஆக்கி விட்டேன், கிறிஸ்துவுக்குள் 2ஆம் ஆதாமுக்குள் கொண்டு வந்து வச்சுட்டேன், யார் உங்களை குற்றப்படுத்தக்கூடும் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. பாருங்க, இது எனக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. அவர் என்ன எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படின்ற அந்த அன்பை அனுபவிக்கிறதுக்கு என்ன இன்னும் உந்தி தள்ளுது. பிசாசு குற்றப்படுத்த வரும்போதெல்லாம் நீ போ, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு தைரியமா எதிர்த்து நிற்க முடிகிறது. பாருங்க, இல்லைன்னா நம்ம யாராவது ஒரு நபர் ஏதாவது மனுஷங்க சொன்னா கூட நம்ம கூணி குறுகி போயிடுவோம். நீ எல்லாம் எங்க ஒழுங்கா இருக்கிற, நீ எல்லாம் நல்லா வந்துட முடியுமா, நீ எல்லாம் முன்னேற முடியுமா, நீ எல்லாம் ஊழியம் பண்ண முடியுமா, நீ என்ன அந்த அளவுக்கு ஒழுங்கா, நீ இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீ ஃபெயிலியர் தானே என்ன சொல்லியிருக்காங்க சிலர்லாம். நீ ஃபெயில் ஆகணும்னு எனக்கு தெரியும்னு இருக்காங்க. நீ வாழ்க்கையே ஃபெயில் தான் உனக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, நான் சொல்கிறேன், அவங்களாம் தெரியாமல் பேசுகிறாங்க. ஈவன் சில ஊழியக்காரங்களே இப்படி சொல்கிறாங்க. பாருங்க, அவங்களும் தெரியாமல் தான் சொல்கிறாங்கன்றேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கிவிட்டார், நம்மை இவர் யாருமே என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்த முடியாது. பாருங்க, இன்னைக்கு இந்த விஷயத்த மனதில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கோங்க. நேற்று பாருங்க, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை அப்படி பார்த்துட்டே வரப்போகிறோம். இது எல்லாமே எதுக்கு தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல ஆதாமை உண்டாக்கும் போது அவனை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார் இல்லையா? நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனையா இருக்கலாம், காரியங்கள் என்ன வேணா இருக்கலாம், எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி தேவனாலே முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஆளும்படி தான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிறார். அதனால நீங்க இந்த பிரச்சனையை கண்டு சூழ்நிலையை கண்டுலாம் தோண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றேன், நீங்க தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்டு 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 இதன் மனதில் நிரப்பிட்டே இருக்கும்போது என்ன தரமா நடக்கும் நான் சொல்லுகிறேன். கொஞ்ச நாள்ல நீங்க ஆளுகிறவர்களாக, இயேசுவை போல ஆளுகிறவர்களாக நடைமுறை வாழ்க்கையில மாறிடுவீங்க. அதனால பிரச்சனையே வராதுன்னு சொல்லல, குழப்பங்கள் எண்ணங்கள் வராதுன்னு சொல்லல. அதெல்லாம் எப்படி தவிடுபடி ஆக்குவது, எல்லாத்தையும் எப்படி ஒண்ணுமில்லாம ஆக்கி நாம் முன்னேறி செல்வது, தேவனுடைய அந்த அன்பில் அப்படி உறவாடி எப்படி மகிழ்வது, அதனால தைரியம் அடைவது எப்படி அப்படின்றத ஒவ்வொரு நாள் நம்ம தொடர்ந்து
கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே நேற்று என்ன பார்த்தோம்? தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அதை உணர்வுபூர்வமாக நாம் அனுபவிக்கணும். அதனால நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒருவேளை சில நேரங்களில் நம்ம குற்றப்படுத்துகிற காரியத்தினால அதை உணராமல் போயிடுறோம். நாம் திரும்ப அவரை நேசிக்காமல் போயிடுறோம். அவரிடத்துல தைரியமாக போகாமல் போயிடுறோம். நான் சொல்கிறேன், அதுக்கும் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். நம்மை அவர் நீதிமான்கள் ஆக்கி விட்டார். மறந்துடாதீங்க. நீங்கள் 1ஆம் ஆதாமுக்குள்ளே இல்லை, 2ஆம் ஆதாமுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை யாரும் குற்றப்படுத்த முடியாதானால் நம்மையும் யாரும் குற்றப்படுத்த முடியாது. தேவனும் நம்மை குற்றப்படுத்த மாட்டார். ஆகவே ஒரு நல்ல தேவனிடத்தில், நல்ல தகப்பனிடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆகவே என்ன செய்யுங்க? இதை உணர்ந்து அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நேசிக்க 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 பாருங்கள், அந்த அன்பில் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பவர் வல்லமையும் இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர், இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நீரே எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர். எங்கள் மேல் யார் குற்றம் சாட்ட முடியும்? எவரும் எங்களை குற்றப்படுத்த முடியாது கர்த்தாவே. நாங்கள் இப்பொழுது அந்த அன்பை, அந்த வல்லமையை, அந்த நீதிமானுக்குரிய ஸ்லாக்கியங்களை ஆண்டவரை எடுத்துக்கொள்கிறோம். சுகத்தை, பலத்தை, நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த நீர் ஆண்டவரை எங்களுக்குள்ளாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே செய்ய விரும்புகிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை, தாழ்ச்சிகளை எல்லாம் நீக்க விரும்புகிறீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் தைரியமாக எங்களுடைய உதவியின் தேவைப்படுகிற நேரத்திலெல்லாம் உங்ககிட்ட தைரியமாக வந்து பேசுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியத்தை தெளிவாக ஆண்டவரை புரிந்து கொள்ள, இதில் நிலைத்து நிற்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறாங்க. இதன் மூலமாக இருக்கிற நன்மைகளை எல்லாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அனுபவிக்க, வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டு கொள்ள, அடக்கி ஆள நீர் கிருபை செய்கிறாங்க. இப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.